வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து அருமையான 1BHK உள்ள ஒரு வரைபடத்தையும் வெளிய அளவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, எப்படி சரி பண்ணலாங்கிறதையும் நம்ம இப்போ இந்த வரைபடத்தை பார்ப்போம். 21ஆம் தேதியிலேருந்து 6/10 வரைக்கும் மகாலயபட்சம் நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டினுடைய ஈசான மூலையில் விளக்கு ஏற்றுங்க. முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நல்லது செய்து வைப்பாங்க. இப்போ வரைபடத்தில் வந்து 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஈசான மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, கன்னி மூலை. ஈசான மூலையில் வந்து போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருக்க வேண்டும். 4Cங்கிறது வீட்டுக்கு உள்ளே போகிறோம். ஈசான மூலையில் தலைவாசல், மெயின் டோருங்கிறது ஜன்னல் ஈசானத்தில் வச்சுருக்கோம். அப்புறம் வாயுவில் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். தலைவாசலும் பின்வாசலும் நேர்கோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ச் ஓப்பன். கன்னி மூலையில் ஒரு 10க்கு 10 ஒரு பெட்ரூம், வாட்டர் டேங்க் மொட்டை மாடியில் கொடுக்கப்பட்டது. பீரோவை இந்த இடத்துல தான் வைக்கணும். அப்புறம் இந்த இடத்துல 6:30க்கு 4 ஒரு டாய்லெட்டு. அக்னி மூலையில் 10க்கு 8 ஒரு கிச்சன். மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கும் 1/10/19 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த கிழக்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை, கடை யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். பசுமனை 63 வருடங்கள் சேமமாக இருப்பீங்க. 63 வயது பொருத்தம் தான் 63. ஸோ இதில் வந்து குழிக்கணக்கில் 69 குழி. பசுமனைங்கிறது பிள்ளைகளுக்கு நல்லது. உங்களுடைய 2 பெண் குழந்தை அல்லது 2 ஆண் குழந்தை அல்லது ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஃப்யூச்சரில் நலமாக சேமமாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க பசுமனை வச்சு கட்டுங்க. குழந்தைகள் நலமாக இருக்கிறதுக்கு பசுமனை வச்சு கட்டுங்க. பிள்ளைகள் நல்ல IAS IFS அதிகாரிகளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பசுமனை வச்சு கட்டுங்க. இந்த 22 அடி வெளியளவு சரியாக இருக்குது. இந்த 24 அளவு தப்பாக இருக்குது. அப்போ 24 எப்படி சரி பண்ணிக்கிறது? 26 அடிக்கு ஈசான மூலையில் வந்து 1.5 அடி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்டர் மெஷர்மெண்ட் நம்ம சரி பண்ணிட்டோம். குழி கணக்கில் நம்ம வந்து 69 குழி வச்சுருக்கோம். கார்னர் சரியாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் நேரங்காலம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சூரிய திசை யாருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பவர்களும், ஆவணி மாதம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும், லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பவர்களுக்கும், கிழக்கு திசையை வச்சு வீடு கட்டவர்களுக்கும் சூரிய திசை யோகம். யாருக்கு அவயோகம்? சூரிய திசை நடக்கும்போது தகப்பனாருக்கு ஆகாது, தகப்பனாருக்கும் மகனுக்கும் ஆகாது. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அப்பா வந்து ரிட்டையர் ஆகிருக்காரு, பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்பாவுக்கு முடியாமல் போயிடுச்சு, பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்பா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கார், பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்பா இல்லவே இல்லை, பையன் பயங்கரமாக உயரமாக வளர்ந்துட்டார். தகப்பனுக்கு பின் யோக ஜாதகம் சூரிய தசை வந்தால் இந்த மாதிரி ஒரு விஷப்பரிச்சை மாதிரி நடக்கும். இரண்டுமே நல்லா இருக்கா? கவனமாக சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுதான் இந்த சூரிய திசையில். சூரிய திசையில் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. தீட்சை வாங்கிக்கோங்க. சமய தீட்சையோ, விசேட தீட்சையோ, நிர்வாண தீட்சையோ, ஏன் ஆச்சாரிய அபிஷேகம் கூட வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வரைபடம் நம்ம பார்த்துட்டோம். மீனாட்சி அம்மன் கோவிலில் இப்படி கோவில் இருக்குங்க. ஸோ கோவிலில் வந்து கிழக்க பார்த்து ஈஸ்ட்டு பக்கம் இருக்கும். இது நார்த்து, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, சவுத்து. இதில் 2 வாசல் இருக்கும். இதில் ஒரு வாசல் இருக்கும். இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கும், மேற்கு பக்கம். ஸோ இந்த வாசல் வழியாக உள்ளே போகணும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து ஈசானத்தில் போயிட்டு ஈசான மூலை வழியாக வரும். இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து ஈசானத்தில் வாசல் தற்சமயம் அடைச்சி வச்சுருக்கு. கண்டிப்பாக திறந்தால் மதுரைக்கு விமோச்சனம், தமிழகத்திற்கு விமோச்சனம், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமோச்சனம். ஈசான வழியாக தான் தெய்வ சக்திகள், பிராண சக்திகள், எம்பெருமான் சிவபெருமான் வந்து போகிற பாதை. இது வழியாக திறந்து உள்ளே போகணும். இந்த வழியாக போகணுங்கிறத விட இந்த வழியாக போகணும். இது தெற்கு பக்கம் போகிறது சிறப்பு கிடையாது. வடக்கு பக்கம் போக்குவரத்து வச்சுக்கணும், ஈசானம் போக்குவரத்து வச்சுக்கணும். இந்த 2 டாய்லெட் இருக்கிறது கண்டிப்பாக எடுக்கணும். பெரிய பார்க் இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஃபவுண்டெயின், தண்ணி நனைச்சி உள்ளே வர்ற மாதிரி ஒரு பெரிய ஃபவுண்டெயின் வச்சுக்கலாம். பெரிய பெரிய பார்க்லேயும் ரோட்லேயும் எங்கெங்கேயோ எல்லாம் வைக்கிறாங்க. ஈசானத்தில் ஒரு பெரிய ஃபவுண்டெயின் வச்சோம்னாக்கா தண்ணி காலை அலம்பிட்டு ஈசான வழியாக கோவிலுக்கு போனோம்னாக்கா இந்த கோவில் வந்து வரலாறில் நாம் வந்து பதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கின்ற கோவில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்க்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 பொம்மை மாதிரி வந்து படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சிவபெருமான் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில்
திருமலை நாயக்கருடைய மன்னரும் அவருடைய மனைவியும் இந்த கோவிலில் எந்த விதமான தீங்கு வந்தாலும் தவறு நடந்தாலும் இதற்கு அடியேன் பொறுப்பு, என்னை மிதிச்சிட்டு கூட நீங்கள் போங்க, ஆனால் கோவில் சீர்திருத்தமாக சரியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மன்னர் செஞ்சு வச்சுருக்கார். அதனால் தயவு செய்து நண்பர்களே ஈசானத்தை திறப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வோம். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பிரதோஷ அன்னைக்கு வழிபாடு செய்வோம். இப்போ உங்களுக்கு இந்த 5மே சரியாக இருக்கிறதுக்கு இந்த 2 நம்பர்களில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், பிளான் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ அடியேன் வாஸ்து வரைபடங்கள் அமைத்து கொடுக்கின்றோம். இதே மாதிரி உங்களுக்கு பிளான் 2 போட்டு கொடுக்குறோம். நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்கள் வரைபடம் தவறாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வீடு கட்டியிருக்கிறதே தப்பாக இருக்கா சரி பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.